வேதம் சொல்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த கடைசி நிமிடத்தில் ஒரு பெரிய ஒரு பாரத்தை, சிலுவையை சுமக்கிறதுக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ கெத்செமனே தோட்டத்தில் போய் ரொம்ப வியாகுலப்பட்டு ரொம்ப மன துக்கத்தோடு வேதம் சொல்கிறது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளால் அப்படி கீழே விழுந்துச்சு. அப்போ வேதம் சொல்கிறது ஒரு தூதன் அவரை பலப்படுத்தினான். ஒரு தூதன் அவரை பலப்படுத்தினான். அப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே மனம் சோர்ந்து போய் ஒரு பெரிய சவாலை சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில வேதம் சொல்லுது, ஒரு தூதன் கொடுக்கிற இல்லைன்னா ஒரு பரலோகத்திலேருந்தே வருகிற ஒரு பலன் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த பலன் அவருக்கு அவருடைய கூட இருக்கிறவங்களால கொடுக்க முடியல, சீடர்களால் கொடுக்க முடியல. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்னோடு கூட நீர் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஆண்டவருக்கே என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் சோர்ந்து போகும்போது பின்னாடி அவர்களை பலப்படுத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, மோசே தன்னுடைய கைகளை உயர்த்தி பிடித்திருக்கும் போது இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். ஆனால் மோசையினுடைய கைகள் கீழே தளரும் போது ஆப்போசிட்ல இருக்கிற மற்றவர்கள் மேற்கொண்டார்கள், அந்நிய ஜனங்கள் மேற்கொண்டார்கள். உடனே ஆரோனும் ஊரும் 2 பேரும் ஒரு கல்லை தூக்கி வச்சு மோசையினுடைய கையை உயர்த்தி பிடிக்கும் போது இஸ்ரவேல் ஜெயித்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த 2 பேருடைய ஊழியம், இந்த ஆரோன் ஊர் இவர்களுடைய ஊழியம், ஆண்டவர் இந்த ஊழியத்தை நம்ம நிறைய பேருடைய தலையின் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன ஊழியத்தை வச்சிருக்கிறாருன்னா, இன்னொருத்தரை பலப்படுத்துகிற ஊழியத்தை ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கிருபையை ஆண்டவரிடத்துல கேட்கணும். என்ன கிருபையை கேட்கணும்னா, ஆண்டவரே இன்னொருத்தரை பலப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். அப்போ சீடர்களிடத்துல ஆண்டவர் அதை எதிர்பார்த்தார், அது ஆண்டவருக்கு கிடைக்கல. அப்போ அவர்களுடைய கண்கள் நித்திரை மயக்கமா இருந்ததுனால வேதம் சொல்லுது, அவங்க இப்போ ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, அவ்வளோதான், நான் இப்போ பலம் அடைஞ்சிட்டேன், எனக்கு பலன் கிடைச்சிருச்சு, இனி நீங்க தூங்கி இளைப்பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இனி என்ன பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, பரலோகத்திலிருந்து ஒரு பலன் எனக்கு கிடைச்சிருச்சு, இனி பலப்படுத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அப்போ ஒரு அவயவம் போடும்போது இன்னொரு அவயவம் சேர்ந்து பாடுபடுது அப்படின்னு சொல்றதுனுடைய அர்த்தம் இதுதான். ஒருத்தரை கீழே பிடிச்சி இழுக்கிறது நம்முடைய வேலை அல்ல. நம்ம பேசும்போது ஒருத்தங்க அஃபண்ட் ஆகிறது நம்ம இருக்கிற அபிஷேகம் அல்ல. நம்ம பேசும்போது ஒருத்தர் காயப்படக்கூடாது. நம்ம பேசும்போது ஒருத்தர் வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவிற்கு மாறிடக்கூடாது. ஒருத்தரை நம்ம உடைச்சிடக்கூடாது. ஒருத்தரை நம்ம ரொம்ப மனதை காயப்படுத்திடக்கூடாது. அதற்கு மாறாக ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே பலருடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு நீங்க கேட்கணும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வேதத்துல வாசிக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைகள் யாரையாவது ஒருத்தரை உடைச்சு நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி வருகிறது மாதிரி யாருடைய வாழ்க்கையாவது அப்படி அமைஞ்சிருச்சுன்னா கேட்டால் யாருடைய வாழ்க்கையுமே அப்படி அல்ல. அவரிடத்துல ஒன்றும் இல்லைன்னு வந்தாங்க, அவரிடத்துல ரொம்ப மன வருத்தத்தோட வந்தாங்க, அவ்வளோதான் நாங்கள் ஒன்றும் இல்லை இனி எழும்பவே முடியாதுன்னு வந்தாங்க. ஆனால் அவருடைய வார்த்தைகள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களை கட்டிருச்சு, நிறுத்திருச்சு. வேதம் சொல்கிறது, விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு லேடியை கொண்டு அவருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. எல்லாருடைய வார்த்தைகளும் அந்த லேடியை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்துது. அப்படின்னு சொன்னா, நீ குற்றம் பண்ணன, நாங்க அதை பார்த்துட்டோம், மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நீ உயிரோடு இருக்கக்கூடாது, உன்னை கல்லறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி நீ எல்லாம், அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, நீ எல்லாம் எனக்கு ஒரு பிள்ளையா, உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒருவேளை அவர்களுக்கு கணவனா இருந்திருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணணும் பாரு. எல்லாருடைய வார்த்தையும் அந்த லேடியை அப்படியே உடைக்குது, எல்லாருடைய வார்த்தையும் உடைக்குது. தப்பு பண்ணாங்க தான், உண்மைதான், மிஸ்டேக் அவர்களுடைய தான். ஆனா வேதம் சொல்லுது, அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இராதவன் எவன் அவன் முதல்ல கல்லறிய கடவன் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விட்டுட்டு அவர் ஆண்டவர் திட்டல, நம்மளா இருந்தா எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு இது ஒரு நீதி சிலருக்கு,
எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்ட மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா மறைவிடத்துல வச்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம், இது ஒரு நீதி, இது ஒரு வித்தியாசமான நீதி. நம்மவும் அப்படிதான். ஏதாவது தப்பு பண்ணோம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் முன்னாடி வச்சு எதுக்கு திட்டுறீங்க, என்ன எதுக்கு அப்படி திட்டுறீங்க, என்ன வந்து தனியாக திட்ட வேண்டியதானே, நான் என்ன வேணாலும் கேட்டிருப்பேனே. இது ஒரு நீதி. அப்போ நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஆண்டவர் வந்து அவங்கள திட்டலாம், சத்தம் போடலாம். என்னைக்கு இப்படி பண்ணிட்டு திரியிற, உனக்கு தான் நல்ல குடும்பம் இருக்குல்ல, உனக்கு தான் நல்ல அம்மா அப்பா இருக்குல்ல, நீ இந்த மாதிரி வேலையை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, ஏற்கனவே இருக்கிற அந்த வழியில திரும்பவும் ஆண்டவர் வந்து அப்படி செய்ய நினைக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியும், ஸ்திரீயே உன்னை யாருமே கல்லறியலையா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே யாருமே என்ன கல்லறியல. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நானும் உன்னை நியாயத்துக்குள்ள நான் என்ன பண்ணல, நானும் உன்னை வருத்தப்படுத்தல, உன்னை கஷ்டப்படுத்தல, நீ போகலாம். ஆனா இனி என்ன பண்ணாத அப்படின்னு சொன்னா, இனி பாவம் செய்யாது. இந்த ஒரு வார்த்தை அவளுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அப்படியே மாற்றி, அதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு வீட்டில் இருக்கும்போது அவளுக்கு பரிமள தைலத்தை பூசுகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை மாறிடுச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய பேருடைய நாவல பட்டயம் இருக்குது, நம்ம நிறைய பேருடைய நாவல வந்து மனுஷங்களை கொல்லுகிற சக்தி இருக்குது. வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நிறைய பேருடைய வாயில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தரை கட்டுகிற ஆயுதம் அல்ல, நிறைய பேரை அழிக்கிற பட்டயம் இருக்கு. அதனால இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த 100 நாட்களும் ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்கு தத்தத்தை தந்துட்டே இருக்கிறார். ஆனா இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறணும்னா நம்மிடத்துல ஆண்டவர் சில பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் பரிசுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. எதுக்கு பயன்படுத்துங்கன்னா, என்னுடைய நாவு பலரை கட்டி எழுப்புகிற ஒரு சக்தியா மாறணும். இந்த அபிஷேகத்தை நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இன்னொருத்தரை கட்டுறது மட்டும் கிடையாது, நீங்க உங்களையே கட்டுகிற அளவுக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார். மறந்தும் கூட, தெரியாம கூட, ஏதோ ஒரு சூழ்நிலையில கூட இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நம்முடைய பேச்சினால நம்ம இடிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கட்டணும். பலப்படுத்துகிற வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தரணும். அதனால ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வார்த்தை யாரையாவது உடைச்சிருந்துன்னா, நம்முடைய வார்த்தை யாரையாவது காயப்படுத்தி இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். சிலருடைய வாழ்க்கையில வந்து இது மறைமுகமான ஒரு ஆயுதம், நம்ம நாவல எல்லாம் பேசுறத வந்து நம்ம ரொம்ப ஈஸியா விளையாட்டுத்தனமா நினைச்சிடறோம். ஸோ என்னமோ நாக்கு இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம பேசிடுறோம். நம்முடைய கேரக்டரே அப்படிதான், அவருடைய கேரக்டர் அப்படிதான், வாழ்னு கத்துவார், அவருடைய கேரக்டர் அப்படிதான், இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஒருவேளை நம்ம ப்ளீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் வந்து நம்முடைய வார்த்தையிலே ரொம்ப கவனமுள்ளவராக இருக்கிறார். அதனால யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், யார் என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனா என்னுடைய வாயிலிருந்து இனி புறப்படுகிற வார்த்தை என்னன்னா, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கட்டுகிற வார்த்தைகளை என்னுடைய இருதயத்துல தாரும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர்கள் நமக்கு துரோகிகளாகவே இருக்கட்டுமே, அவர்கள் நம்மளை ஏமாற்றினவர்களாகவே இருக்கட்டும் ஆண்டவரே, எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா என்னுடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களை கட்டி எழுப்ப போகிறது. இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய அபிஷேகம். இது ஆண்டவர் மேலே இருந்த பெரிய அபிஷேகம், அதை நமக்கு தர்றாரு. பாருங்க, மனைவி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா நமக்கு உடனே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவங்கள உடைக்கிறது மாதிரி வார்த்தை தான் நமக்கு தேடுறோம். எந்த வார்த்தையில இவங்க உடைவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும், யாரை இழுத்தா இவங்க வந்து அமைதியாவாங்க அப்படின்னு தெரியும். அதனால நம்ம கரெக்டா எங்க அடிப்போம் அப்படின்னு சொன்னா, அந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம அதை தான் யோசிப்போம். இவ வாயை அடைக்கிறதுக்கு என்ன பண்றது, இவர் வாயை அடைக்கிறதுக்கு என்ன பண்றது, இவ அமைதியா போறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எங்க பேசலாம், எதை பேசலாம், எதுல இவங்க அஃபண்ட் ஆவாங்க, எதுல இவன் உட்காருவான் அப்படின்னு பார்த்து கரெக்டா அந்த வார்த்தையை சூஸ் பண்ணி நம்ம நிறைய பேர் அப்படி தாக்குறது வழக்கம். அவங்கள தாக்குறது வழக்கம். அந்த வார்த்தையை பேசிட்டா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியா போயிடுவாங்க. இல்லைன்னா மனசு உடஞ்சு போய் உட்காருவாங்க, இல்லைன்னா அழுவாங்க, இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே வேண்டான்ற அளவிற்கு போயிடுவாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் நமக்கு தேவையான ஒன்று. இப்போ பாருங்க, இந்த தெளிலாளை குறித்து வேதம் சொல்லுது. இந்த தெளிலாள் அப்படின்ற ஸ்பிரிட்டே என்ன ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனை வந்து அவ்வளவு பராக்கிரமசாலியான ஒரு மனுஷனை ஒன்னும் இல்லாதவனா மாத்துறது யாருடைய வார்த்தை அப்படின்னு சொன்னா, தெளிலாளுடைய வார்த்தை.
அப்போ தெளிலாளுடைய ஸ்பிரிட்டே அந்த ஸ்பிரிட் தான். வேதம் சொல்லுது, நித்தம் நித்தம் அவள் தன்னுடைய வாயினால அவ பேசுகிறத பார்த்து அவனுடைய இருதயம் உடைஞ்சு போய் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் அவன் திறந்துட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தினுடைய 16வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலையும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்திற்கு இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம். நீங்க அந்த மாதிரி ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனா அது உங்களுடைய அம்மாவுடைய குணமா இருக்கலாம், இல்லைன்னா உங்க அப்பாவுடைய குணமா இருக்கலாம், உங்க வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தருடைய குணமா கூட இருக்கலாம். ஏன்னா சிலர் பாருங்க, சில முன்னோர்களுடைய வாயில நிறைய பேருடைய வாயில பட்டயம் இருக்கும். அம்மா அப்படி பேசுறவங்களா இருப்பாங்க, அப்பா அப்படி பேசுறவங்களா இருப்பாங்க. அம்மாவுடைய அந்த பேச்சினால யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி அஃபண்ட் ஆயிருப்பாங்க, அப்பாவுடைய பேச்சினால அப்படி யாரோ ஒருத்தர் காயப்பட்டிருப்பாங்க. அதே ஸ்பிரிட் உங்களுக்குள்ளேயும் என்ன பண்ணக்கூடாதுன்னா மூவ் ஆகக்கூடாது. உங்களுக்குள்ளேயும் அந்த ஸ்பிரிட் இருக்குமானால் அதற்கு பிறகு யாரை தொடரும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைகள் அதை தொடர்ந்துடும். அப்புறம் பிள்ளைங்க பேசினாலும் எப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இன்னொருத்தரை கட்டுறது மாதிரி பேச மாட்டாங்க, உடைக்கிறது மாதிரி பேசுவாங்க. அதனால இன்றைக்கு இந்த தெளிலாளுடைய ஆவியை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடணும். என்ன ஆவியை எடுத்து போடணும்னா, என்ன யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசட்டும் ஆண்டவரே, பரவாயில்ல, ஆனா நான் இன்று ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கட்டுகிற வார்த்தையாக கர்த்தர் எனக்கு மாற்றி தருவீராக. என் வாயினால என் குடும்பத்தை நான் கட்டணும், என்னுடைய வார்த்தையினால என்னுடைய கணவனார நான் கட்டணும், என்னுடைய வாயின் வார்த்தைகளால ஆண்டவரே என்னுடைய கூட இருக்கிற எல்லாரையும் நான் கட்டணும். அப்படிப்பட்ட அந்த ஆரோன் ஊரினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, அவங்க இப்படி பேசலாமா, அவங்க இப்படி என்ன உடைக்கிறது மாதிரி பேசுறாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி என்ன மனசை கஷ்டப்படுத்துறாங்கல்ல, அதனால தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர்களும் நம்மளும் ஒன்னாயிரக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளையாய நாமும் அவங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. அவங்க அப்படிதான் உடைக்கிறது மாதிரி தான் பேசுவாங்க. ஆண்டவருக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? அதுதானே ஆண்டவர் முன்மாதிரியாய் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதனால யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்னுடைய நாவோட நான் ஒரு உடன்படிக்கை படுகிறேன், என்னுடைய வாயின் வார்த்தைகளோட உடன்படிக்கை பண்ணுகிறேன். இனி என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆயிரக்கணக்கான பேரை கட்டுகிற அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்குள்ளே தரப்போகிறார். ஆமேன். உங்க வார்த்தை சரியாயிருச்சுன்னா எல்லாம் சரியாயிரும். உங்க வார்த்தை சரியாயிருச்சுன்னா உங்களுடைய சூழ்நிலை சரியாயிரும். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுடைய வார்த்தையை ரொம்ப கனம் பண்றாரு. யாரோ ஒருத்தர் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்க இன்னைக்கு காலையில கூட யாரையோ ஒருத்தரை நீங்க உடைச்சிட்டு வந்திருக்கலாம், இன்னைக்கு காலையில கூட உடைச்சிருக்கலாம், இந்த ஜெபத்திற்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நீங்க உடைச்சிருக்கலாம். உங்க வார்த்தை அம்ப போல பாஞ்சிருக்கலாம், பட்டயம் போல போயிருக்கலாம். நான் திட்டிட்டு தான் பாஸ்டர் வந்தேன், நல்லா திட்டிட்டு தான் வந்தேன், நல்லா சத்தம் போட்டுட்டு தான் வந்தேன், வேற வழியே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த 100 நாட்களிலே சொல்லப்படுகிற வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றால் முதலாவதாக என்ன பண்ணணும்னு சொன்னா, என் வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்போ ஆண்டவர் நல்ல வார்த்தையிலே கர்த்தர் நம்மிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? உடைய கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க.
இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் எனக்காக தான் பேசுறாரு, எனக்காக தான் பேசுறாரு. ஆண்டவரே, என்னை யாரு உடைக்கிறாங்க, பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா. இந்த ஜெப குறிப்பை ஆண்டவர் கேட்பாராக. ஓ, உங்க வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்பா, எனக்கு ஒரு கிருபை வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க, முழு பலத்தோட கேளுங்க. ஆவியானுடைய வல்லமை உங்கள் மேல கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக, நீர் எங்களுக்கு தயவு பாராட்டுவீராக. கேளுங்க அப்பாவை பார்த்து. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அநேகரை கட்டுகிற வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து வரட்டும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் என் தலையின் மேல வைப்பீராக. அப்பா, நாம் பேச ஆரம்பிச்சா அநேகருடைய வாழ்க்கை கட்டப்படணும், எங்க வாழ்க்கை கட்டப்படணும், எங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்படணும். அந்த அபிஷேகத்தை எங்கள் தலையின் மேல் கர்த்தர் வைப்பீராகப்பா. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்ம பாட புத்தகத்திலே நைட்டிங்கேல் அம்மையார் அப்படின்ற உங்களுடைய சரித்திரத்தை நம்ம நிறைய பேர் வாசிப்போம். ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கும்போது அந்த யுத்தத்திலே பல ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அப்போ அந்த யுத்த வீரர்களுக்கு மெடிசன் தேவைப்படுது. அந்த மெடிசன் ரொம்ப லேட்டாக வருது, அது பல ஆறு கடந்து வரணும். அந்த சூழ்நிலையில் ரொம்ப அதிகமான பனி பெய்கிற காலம். அதனால அந்த மெடிசனை அவ்வளோ சீக்கிரமாக டிராவல் பண்ணி கொண்டு வர முடியல. ஒவ்வொருத்தராக செத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த படை இதில் நர்ஸாக இருந்தவங்க தான் யாருன்னா இந்த நைட்டிங்கேல் அம்மையார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நம்ம சொல்லுவாங்க கைவிளக்கு ஏந்திய காரிகை அப்படின்னு. அப்போ அந்த லைட் வெளிச்சம் இல்லாத நாட்களில் இவங்க கையில் ஒரு லைட்டை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு பெட்லையும் இருக்கிற யுத்த வீரர்களை போய் அவங்களுடைய காதுக்கு பக்கத்தில் போய் மரண படுக்கையில் கிடக்கிற நிறைய யுத்த வீரர்களிடத்தில் போய், நீ பெரிய யுத்த வீரன், நீ இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு யுத்தத்துல இருந்தெல்லாம் நீ ஜெயிச்சிட்ட, ஒன்றும் கிடையாது, நீ எழும்பிடுவ, இது உனக்கு சரியாயிரும், நீ ரெடி ஆயிருவ, நீ மறுபடியும் யுத்தம் பண்ண ஆரம்பிப்ப, நம்முடைய தேசம் ஜெயிச்சிருச்சு, நீ யுத்தம் பண்ணது வீணா போகல, நீ அந்த அற்புதத்தை பார்க்காம அந்த செலிப்ரேஷனை கொண்டாடாம நீ மரணம் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை ஒவ்வொரு படை தளபதிகளிடத்துல போய் காதுல போய் பல நிமிடங்கள் பேசி 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 பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் வர்றதுக்குள்ள பல்லாயிரக்கணக்கான யுத்த வீரர்களை அவங்க உயிரோட காப்பாத்திட்டாங்க. அதனால தான் நைட்டிங்கேல் அம்மையாரை இன்றைக்கு வரைக்கும் நிறைய நேரத்தில் பாட புத்தகத்திலே வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க யார் அப்படின்னு கேட்டால் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க. அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னொருத்தரை உடைக்க கூடாது. நம்ம இன்னொருத்தரை என்ன பண்ணதான் செய்யணும் அப்படின்னா கட்டதான் செய்யணும், கட்டதான் செய்யணும். இது உங்களுடைய அபிஷேகமா மாறணும். இது அவங்க என்ன உடைச்சாங்க, நான் அவங்கள உடைச்சேன் அப்படின்ற பேச்சுக்கு இடமே இல்லை. அவங்க நம்மளை உடைச்சா கூட நம்ம அவங்கள கட்டுறவங்களா தான் இருக்கணும். நம்ம தலை மேல இருக்கிற அபிஷேகம், கட்டுகிற அபிஷேகம் மட்டும்தான் நம்ம தலை மேல இருக்கணும். உடைக்கிற அபிஷேகம் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. உடைக்கிற வேலை நமக்குள்ள இருக்காது. வேதத்துல நீங்க யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லப்படுது. அப்படின்னா அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அத்தனை பேர் இப்ப அவனுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே பயமாகுது. என்ன பயமாகுது அப்படின்னு சொன்னா, நம்ம இவ்வளவு துரோகம் பண்ணோம், இவனை பிடிச்சி குழியில தள்ளி போட்டோம், வித்துட்டோம், அப்பாட்ட போயிட்டு செத்து போயிட்டான்னு நம்ம சொல்லிட்டோம், இன்னைக்கு இவன் இவ்வளோ பெரிய ஆளா மாறி இருக்கிறான், இவன் நம்மளை என்ன பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருக்கும்போது யோசேப் சொல்றான் பாருங்களேன், இவங்க அத்தனை பேரும் பயப்படும் போது நீங்க பயப்பட வேண்டாம், என்னை எகிப்து தேசத்திற்கு விற்று போட்டதை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார், உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஸோ எவ்வளோ, அப்போ அவன் எந்த குற்றச்சாட்டையும் அவங்க மேல வைக்கல. ஏற்கனவே அவங்களுடைய மனசு உடைஞ்சு போய் தான் இருக்குது. நம்ம எப்படியும் துரோகத்தை மறைக்க முடியுமா சொல்லுங்க? துரோகத்தை மறக்க முடியுமா? நமக்கு யாராவது ஒருத்தர் துரோகம் பண்ணாங்கன்னு அந்த துரோகத்தை நம்ம எப்படி மறக்க முடியும்? துரோகிகளை நம்ம மறக்க மாட்டோம். எப்பா என்ன சாப்பாடு கொண்டு வந்த ஒருத்தனை சொப்பனம் பார்த்து சொன்னேன்னு நினைச்சிட்டு மனசாட்சி கூட இல்லாம என்னை இப்படி குழிக்குள்ள தூக்கி போட்டு என்ன வித்து போட்டீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? நீங்க எல்லாம் துரோகிகள். நம்ம துரோகிகளை மன்னிக்கவே முடியாது, அவங்கள காயப்படுத்திட்டே இருப்போம் நம்ம. ஆனா இந்த யோசேப்பு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல, ஜீவ ரட்சனை என்னை இவ்விடத்திற்கு வரும்படியாக விற்று போட்டதை குறித்து நீங்க கொஞ்சம் கூட வருத்தமே படாதீங்க. ஜீவரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். அப்போ யோசேப்பனுடைய ஒரு மிகப்பெரிய அபிஷேகமே என்ன அபிஷேகம்னா ரொம்ப சூப்பர். என்னன்னா,
யாரையும் காயப்படுத்துகிற மனுஷன் அல்ல, காயங்களை கட்டுகிற மனுஷன். காயங்களை கட்டுகிற மனுஷன். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சிட்டு நீங்க போகும்போது அந்த காயப்படுத்துகிற அந்த நாவை கர்த்தர் மாற்றி கட்டுகிற ஒரு நாவை, மற்றவருடைய வாழ்க்கையை கட்டி நிமிர்த்துகிற ஒரு நாவை கர்த்தர் நமக்கு தருவாராக. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால நிறைய பேர் பிழைக்க போறாங்க. உங்க பிள்ளைகள் பிழைக்க போறார்கள். உங்களுடைய குடும்பம் பிழைக்க போகிறது. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பிழைக்க போகிறார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு வரையும் நம்மை பிழைக்க பண்ணுவதற்கு நம்முடைய வார்த்தையை கர்த்தர் அனுப்ப போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். சத்தமாய் சத்தமாய் அந்த பிரசங்கத்துக்கு நடுவிலே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை ஒரு ஜெப குறிப்பா நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை தயவா மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னுடைய வாயின் வார்த்தைகளால எத்தனை பேரை நான் உடைச்சிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. எத்தனை பேரை நான் காயப்படுத்தி இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர் சொல்லது போல நான் ஒரு அபிஷேகத்தை உங்களிடத்துல கேட்கிறேன், ஒரு மகிமையை உங்களிடத்துல கேட்கிறேன். தகப்பனே தகப்பனே, மற்றவருடைய காயங்களை கட்டுகிற ஒரு வார்த்தை அப்பா, கட்டுகிற வார்த்தைய என் வாயில வைங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பலப்படுத்துகிற வார்த்தை, பலப்படுத்துகிற வார்த்தை சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரதுல பிரியப்படுகிறார், ஆண்டவர் அதுல பிரியப்படுகிறார். ஏசப்பா அந்த ஸ்பிரிட் எனக்கு வேண்டும். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த வார்த்தை என் வாயிலே வைக்கப்படட்டும். அந்த அபிஷேகம் எனக்கு இப்பொழுது கிடைக்கட்டும். ஜெபம் பண்ணும் போதே கர்த்தர் அதை தரப்போகிறதற்காக நன்றி. நீர் விருப்பப்படுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் இப்பொழுது என் மேல் வைப்பிறாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட கானானுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்போ மோசே 12 பேரை அனுப்புறாரு. 12 பேரை அனுப்பி அந்த தேசத்தை நீங்க வேவு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அப்போ 12 பேரும் போறாங்க. 12 பேருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு விதமா பார்க்குறாங்க. இந்த இடத்துல வேதம் சொல்லுது, சிலர் அங்கேருந்து வரும்போது ஒரே ஒரு திராட்சை கொலைய 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்களாம், ஒரு திராட்சை கொலைய. அப்போ எவ்வளவு பெருசு பாருங்க, எவ்வளவு பெருசு. பெரிய ஒரு திராட்சை கொலைய ஒரு குச்சியை மாட்டி அதுல மாட்டி விட்டு 2 பேர் சேர்ந்து தோல்ல தூக்கிட்டு வர்றாங்க. அவ்வளோ பெரிய செழிப்பு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கானான் தேசத்தினுடைய செழிப்பு ரொம்ப பெரிய செழிப்பு. ஆனா இப்போ 12 பேர்ல 10 பேர் பாத்தீங்கன்னா பிரச்சனையை ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள சொல்றாங்க, நாங்க அங்க ஏனாக்கின் புத்திரரை நாங்கள் கண்டோம், அங்கே நாங்கள் ராட்சதர்களை கண்டோம், அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டு கிளிகளை போல இருந்தோம் அப்படின்னு 10 பேர் சொல்றாங்க. ஆனா 2 பேர் மட்டும் ஜோஷுவாவும் காலேப்பும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளை எவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்தெல்லாம் மீட்டுட்டு வந்திருக்கிறாரு. அவ்வளவு பெரிய காரியத்தை செய்த ஆண்டவருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு கொள்றது நமக்கு என்ன பெரிய விஷயமா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே ஒரே பிரச்சனை தான், ஒரே மனுஷன் தான், ஒரே எதிரி தான். ஆனா 10 பேருடைய பார்வை எப்படி இருக்கு, 2 பேருடைய பார்வை எப்படி இருக்கு? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த பார்வை தான் உங்களுக்கு தேவை. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு முன்னாடி நிக்கிற பிரச்சனையை நீங்க பார்க்கறதுல தான் இருக்குது. விசுவாச தரம் அதுல தான் இருக்குது. ஜெயிக்கிறது அதுல தான் இருக்குது. நீங்க தோல்வி அடைகிறீர்களா வெற்றி அடைகிறார்களா அப்படின்றது அந்த பிரச்சனையை உங்க மனசுக்குள்ள எப்படி கொண்டு போறீங்க, எப்படி கற்பனை பண்றீங்க, எப்படி டிசைட் பண்றீங்க, இது எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சு, இதனுடைய காரணம் என்ன, இது நம்மளை எங்க கொண்டு போய் விட போகுது, இதை எப்படி ஜெயிக்கலாம், இதுக்கும் ஆண்டவருக்கு என்ன தொடர்பு இருக்குது, ஆண்டவர் எப்படி என்ன நடத்த போறாரு, வாக்குத்தத்தம் என்ன, அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் பெரிய பூதாகரமா தெரியலாம். அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க நிறைய பேர் பெரிய பயப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பாரு, நீ யார மாதிரி பாரு அப்படின்னா, ஜோஷுவாவையும் காலேப்பை போல நீங்க பாருங்க. ஜோஷுவாவையும் காலேப் அந்த பார்வையை கர்த்தர் உங்களுக்கு தந்துட்டார் அப்படின்னு சொன்னா எதிரியை நீங்க ரொம்ப அழகா வீழ்த்துருவீங்க.
கோலியாத்தை குறித்து வேதம் சொல்லுது. கோலியாத்தை அங்க நிக்கிறவங்க எல்லாரும் எப்படி பாக்குறாங்க? பெரிய ஆளா, 9 அடி உயரம் உள்ளவனா எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா தாவீது என்ன பாக்குறான் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையை விட இது ஒரு பெரிய பிரச்சனை. அவனுடைய பார்வையை பாருங்க, இந்த பிரச்சனையை பாருங்க. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கலங்கி போய் இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஐயோ பாஸ்டர், எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு பாஸ்டர், என்னால எடுக்கவே முடியாத பிரச்சனை, அதை பார்க்க பார்க்க எனக்கு பயமா இருக்குது, அச்சமா இருக்குது, நான் எப்படி தாண்டுவேன்னு நான் நினைக்கவே முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பார்வையை நீ மாற்று, உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றுங்கள். அந்த பிரச்சனையை சாதாரணமானதாய் பார்த்து நான் ஆராதிக்கிற தேவனை உயர்ந்தவராய் பாருங்கள். உங்களை அழைத்த தேவனை உயர்ந்தவராய் பாருங்கள். உங்களை வேறு பிரித்த ஆண்டவரை உயர்ந்தவராய் பாருங்கள். அந்த கர்த்தர் இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மலை போல பிரச்சனையா இருந்தாலும் அதை மெழுகு போல மாத்துகிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென். இதுல இவங்க அந்த ஏனாக்கின் புத்தரை பார்க்கறாங்க, வித்தியாசமா பார்க்கறாங்க. பார்த்த உடனே அந்த 12 பேர் வந்தாச்சு. வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ 10 பேர் என்ன பண்ணினாங்களாமா? வேதம் சொல்லுது. நீங்க 13ஆம் எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிப்பீர்கள். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். அடுத்த வசனம், இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கேல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாட்கள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அத்தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே யானாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகே யோர்தான் அண்டையிலையும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் வந்த அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படியே இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினார்கள். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ 2 விதமான கூட்டம் இருக்குது. 2 விதமான கூட்டம் இருக்குது. இப்ப 2 பேருமே ஒரே பிரச்சனையை பார்க்கறாங்க. இவங்க ஒரு கோணத்துல பார்க்கறாங்க, இவங்க ஒரு கோணத்துல பார்க்கறாங்க. இவங்க அந்த பிரச்சனையும் ஆண்டவரையும் வச்சு பார்க்கறாங்க, இவங்க அந்த பிரச்சனையும் தன்னையும் வச்சு பார்க்கறாங்க. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு முதலாவதாக ஒரு ஞானம் வேணும். நம்ம பார்க்கிற பிரச்சனையை முதல்ல அந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட்டு அந்த பிரச்சனை நம்மளை முடிச்சிருமோன்னு பார்க்கக்கூடாது. அந்த பிரச்சனையை ஜெயிப்போம் அப்படின்றது மாதிரி தான் பார்க்கணும். அடுத்ததாக பிரச்சனையும் நம்மையும் எப்பவுமே நம்ம பார்த்துடவே கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
பிரச்சனையை பார்த்துட்டு நம்மளை பார்க்கறது, பிரச்சனையை பார்த்துட்டு நம்முடைய பணத்தை பார்க்கறது, பிரச்சனையை பார்த்துட்டு நம்முடைய வேலையை பார்க்கறது, பிரச்சனையை பார்த்துட்டு நம்முடைய சூழ்நிலையை, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. எப்பொழுதுமே நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கும் நமக்கும் போட்டி கிடையாது, அந்த பிரச்சனைக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் போட்டி. என்ன ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை, நான் நம்புகிறேன் இது உங்களுடைய பிரச்சனை அல்ல, இது உங்களுடைய பிரச்சனை அல்ல, இது உங்களுடைய பிரச்சனை அல்ல. இந்த கடன் உங்களுடைய கடன் அல்ல, இந்த சூழ்நிலை உங்களுடைய சூழ்நிலை அல்ல. இந்த சூழ்நிலையிலே உங்கள் சார்பிலே நிற்க போகிறவர் கர்த்தர். இந்த சார்பிலே உங்களுக்காக வழக்காட போகிறவர் கர்த்தர். இந்த காரியத்திலே உங்களுக்காக நியாயத்தை வாங்கி தர போகிறவர் கர்த்தர். நீங்க ஒரு காலமும் உங்களையும் சூழ்நிலையும் நின்று பார்க்கவே வேண்டாம். நான் நம்புகிறேன் கர்த்தருக்கும் அந்த சூழ்நிலைக்கும் மட்டும்தான், என்னுடைய ஆண்டவருக்கு முன்பாக எந்த சூழ்நிலையும் அது ஒரு காலமும் நிற்கவே முடியாது. நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோட மேல தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. எப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்க முயற்சி எடுங்க. நான் அல்ல ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த இடத்துல நிற்க போகிறது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே நிற்க போகிறார். தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் போது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, கோலியாத்தை உனக்கும் எனக்கும் போட்டி கிடையாது, உனக்கும் எனக்கும் போட்டி கிடையாது, நீயும் நானும் பகையாளி எல்லாம் கிடையாது. ஆனா நீ பெரிய ஆளா நிக்கிற. நான் யார் நாமத்தினால வர்றேன் அப்படின்னா, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனின் நாமத்துல நிற்கிறேன். நான் இன்னைக்கு நிக்கிறது எனக்காகவோ இல்லை என்னுடைய காரியத்திற்காகவோ அல்ல, கர்த்தர் சார்பில் நான் நிக்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல யுத்தம் பண்ண போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 45வது வசனத்தை 45வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே. நல்ல கைகளை மேல தட்டி, இந்த பிரச்சனை என்னுடையது அல்ல, இந்த பிரச்சனை என்னுடையது அல்ல, இந்த பிரச்சனை என்னுடையது அல்ல. நீ பட்டயத்தோட வர்ற, நீ ஈட்டியோட வர்ற, நீ பெரிய ஆளுகையோட வர்ற, ஆனா நான் ஆராதிக்கிற கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற இந்த பிரச்சனை, எதிரி பட்டயத்தோட வர்றான், எதிரி ஆயுதத்தோட வர்றான், எதிரி பெரிய பலசாலியா வர்றான். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ மட்டும் தனியா இல்ல, உன்னோடு கூட நான் வருகிறேன். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால போகிறதுனால அதை ஜெயிக்க போகிறீர்கள். நன்றாய் கரங்களை தட்டி முழு பலத்தோட எனக்கு முன்பாக போய் கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர், செவ்வையாக்குகிற கர்த்தர், உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியங்கள் பெரியவைகளாய் இருக்கும் என்று வாக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தர். ஆமென். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கைகளை தட்டி, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம்.
இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் கைகளை மேல தட்டி இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். பாடுவோம். எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். எனக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காய் யுத்தம் செய்வார். ஒரு விசை கூட சொல்லும். இன்று காணும் எகிப்தியரை இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். எனக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காய் யுத்தம் செய்வார். கைகளை மேல தட்டி இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லு. எனக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. எனக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும். விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். காற்றை நாம் காண மாட்டோம். அப்பா, காண மாட்டோம். மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா.